ஹலோ விவார்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிக்கெட்டை பற்றின ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் தொடரில் பார்த்திங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது என்று வெறுத்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிக்கெட் பேட்டிங் மேன் பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஐபிஎல் தொடரில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் தனக்கு பிடிக்காது எனவும், ஆனால் விதியை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் டெல்லி அணியினுடைய கேப்டன் அக்சர் படேல் பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறார். கடந்த ஆண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அக்சர் படேல் கேப்டனாக பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா போட்டிகளை வென்று உறுதியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இரண்டாம் பகுதியில் தோல்வியடைந்து அந்த அணியானது வெளியேறியது. மேலுமே அக்சர் படேல் கடந்த ஐபிஎல் தொடரில் தொடர்ச்சியாக பந்து வீச வரவில்லை. அவருக்கு 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபியினுடைய போது பந்தை சுழற்ற வேண்டிய விரலில் காயங்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் தொடரில் இரண்டாம் பகுதியில் குணமடைந்து தொடர்ந்து பந்து வீசினார். அதே சமயத்தில் இம்பேக்ட் பிளேயர் விதி இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் பந்து வீச்சுக்கு இரண்டாம் பகுதியில் வந்தார் என்று கூறப்பட்டது. ஆனால் தனக்கு காயம் ஏற்பட்டிருந்த காரணத்தினால்தான் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா வீசாமல் இரண்டாம் பகுதியில் தான் வீசியதாக அவர் தற்போது கூறியிருக்கிறார். இது குறித்து அக்சர் படேல் பேசும் பொழுது, உண்மையை சொன்னால் ஐபிஎல் தொடரில் எனக்கு இம்பேக்ட் பிளேயர் விதியை பிடிக்காது. ஏனென்றால் நான் ஒரு ஆல்ரவுண்டர். முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு என இரண்டுக்கும் ஒரு ஆல்ரவுண்டரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இம்பேக்ட் பிளேயர் விதியால் தற்போது ஒரு பவுலர் அல்லது பேட்ஸ்மேனை நிர்வாகம் தேர்ந்தெடுக்கிறது. எனவே நான் ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பதனால எனக்கு இந்த விதி பிடிப்பதில்லை. ஆனாலுமே விதி எல்லோருக்கும் பொதுவானது. எனவே நாம் அவற்றை பின்பற்றி தான் ஆக வேண்டும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி பார்த்திங்கன்னா அக்சர் படேல் கூறியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ஒரு விதியினுடைய அமைப்பானது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய விதியை பார்த்திங்கன்னா கடைபிடிப்பது எப்படி, கஷ்டமா இல்லை ஈஸியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.